இப்படி தான் பிஸ்டன் வந்து வேலை செய்யும். இந்த ஹோல் சொல்லி ஆயில் வரும் இதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பு கலரில், அதை கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த கம்ப்ரஸர் வந்து உள்ளே எப்படி மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி அந்த கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஃபுல்லி சீல்டு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு மோட்டாரில் வந்து ஒரு பிஸ்டன் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சிம்பிளான மெக்கானிசம். உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹலோ மக்களே, இதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சக்ஷன் லைன் இருக்கும், ஒரு டிஸ்சார்ஜ் லைன் இருக்கும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்பீங்க. இதில் வந்து லோ சைட் ப்ரெஷர், அதாவது அப்படின்னா கேஸை வந்து சக்ஷன் பண்ணி இதில் வந்து ஹை ப்ரெஷரை உள்ள டெலிவரி பண்ணும். இதுக்கப்புறம் உள்ளே வந்து டெப்த்தாக ஒரு நிறைய விஷயங்களை வேலை செய்யும். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸர் உள்ளே வந்து ஆட்டினீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சைடில் வந்து ஸ்ப்ரிங் வச்சு நீட்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் வந்து வெளியில் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இது ரெண்டும் தான் செக்ஷன் லைனு. இது ரெண்டையும் இப்போ கட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு சைடு வந்து ஏர் வாங்குறதுக்கு, இன்னொரு ஆயில் வெளியில் வர்றதுக்கும். இப்போ இதில் இருக்க ஆயில் எப்பலாம் கீழே ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ரஸரோட டாப்பை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். வாங்க இப்போ உள்ளே எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். இப்படி தான் ஒரு ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸருக்கு உள்ளே இருக்கும். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் உள்ளே இருக்குது இதே மோட்ரு தான். அந்த காயிலுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மோட்டார் வைண்டிங் தான். உள்ளே ரோட்டார் இருக்கும். அந்த ரோட்டாரில் வந்து பிஸ்டனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்க, இப்படி தான் ஒர்க் பண்ணும். அது வந்து கம்ப்ரஸர் உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்படி தான் மோஷன் வேலை செய்யும். இந்த மேலே இருக்க மூடியை நம்ம உடச்சி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அது கொஞ்சம் எண்டில் வந்து நான் தான் வெட்டாமல் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இது இருக்குது, ஓரமாக வச்சலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது வந்து டிஸ்சார்ஜ் லைன். இந்த இது அதாவது சக்ஷன் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக பாருங்கள், இதான் செக்ஷன் லைனு. கேஸ் வந்து உள்ளே வந்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது இந்த ஃபில்டர் இருக்குதுங்க, ஒயிட் கலரில் இருக்க ஃபில்டரு. இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணால் செக்ஸ் பண்ணும். இது வழியாக பிஸ்டன் வழியாக செக் பண்ணி இதில் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு கொடுக்கும். இதில் ப்ரெஷர் பில்டப் ஆனோன்னா டேரெக்டாக செகண்ட் லைனுக்கு போகும். செகண்ட் லைன்லேருந்து டேரெக்டாக டெலிவரி போயிடும். இந்த பார்த்தீங்களா, பைப் இந்த வருதுங்களா, டேரெக்டாக டெலிவரிக்கு வெளியில் போயிடும் அந்த லைனு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்சார்ஜ் லைனையும் இந்த கம்ப்ரஸர்லேருந்து பார்த்தீங்களா டெர்மினல் லைனு, அந்த வயரையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த வயர் கிளிப்பாக கழட்டி விடணும். எல்லாம் எடுத்துருவோமா. அவ்வளோதான் மொத்த ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸருமே. இவ்வளோ தான். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக இது வெறும் சட்டி தான். இந்த சட்டியை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஹோல்ஸையும் அடைச்சிட்டு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ தான் மெயினான விஷயத்துக்கு வர போகிறோம். ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் மேலே பார்த்துருப்பீங்க. இப்போ பேக் சைடில் பாருங்கள் கீழே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இந்த நம்ம உள்ள சவுண்டு கிடச்சி பார்த்தீங்களா, அது காரணம் இந்த ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கு தான் 4 சைடு பிடிச்சிருக்கும். எந்த சைடும் போய் டேமேஜ் ஆகாமல் இந்த ஸ்ப்ரிங்கு தான் பார்த்துக்கும். ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது மோட்ரு தான், நார்மல் மோட்ரு தான். இந்த பார்த்தீங்களா, சென்டரில் இருக்கிற ரோட்டரு, இது வைண்டிங். இது காப்பராக அலுமினியமானு தெரில, செக் பண்ணிடுவோம். ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அலுமினியம் வைண்டிங், இது காப்பர் கிடையாது. ஓகே, அடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்டனோட ஹெட்டை கழட்ட போகிறோம். இந்த பிஸ்டன் ஹெட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்ப்போம் வாங்க. 4 ஸ்க்ரூ மேலே போட்டு பார்த்தீங்களா, 4 8 நம்பர் டீ ஸ்பானரு. இந்த 4 டீ ஸ்பானரையும் கழட்டிட்டோம்னா ஹெட்டுக்குள்ளே இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ஷிம் வச்சு ஓப்பன் க்ளோஸ் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதையும் காட்டுறேன். அவ்வளோதான். சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், அவ்வளோதான். இது சிம்பிள் மெக்கானிசம் தான். இது வந்து உள்ளே வந்து கேஸை வந்து பம்பு சக் பண்ணுறதுக்கு மட்டுங்க தான். இது வந்து சின்ன ஒரு மோல்டு கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஷிம்முன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஷிம்மு ஓப்பன் க்ளோஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. இதை பற்றி இந்த ஷிம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிம்மு இதுதான் அந்த ஓப்பன் க்ளோஸ். என்ஆர்வி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். என்ஆர்வி தான் ஆக்சுவலாக இது வந்து அது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஓப்பன் க்ளோஸ் எப்படின்னா, சக் பண்ணும்போது உள்ளே போகும், திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷிம்மு வந்து இந்த ஹோல்ஸில் வந்து சக் பண்ணும்போது ஓப்பன் ஆகும், திருப்பி க்ளோஸ் ஆகிக்கும். ஓப்பன் க்ளோஸ் இப்படி தான் வேலை செய்யும். அது வந்து அவ்வளோதான். கம்ப்ரஸர் பிஸ்டன் கீழே போகும்போது ஓப்பன் ஆகும், திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகும். கீழே போகும்போது ஓப்பன் ஆகும், மேலே போகும்போது க்ளோஸ் ஆகிடும். இது ஆஸ் யூஸ்வல் அதான் பிஸ்டன்.
இப்படி தான் பிஸ்டன் வந்து வேலை செய்யும். நம்ம டூ வீலருக்கும் சரி இந்த மாதிரி ஏர் கம்ப்ரஸர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் ஆகும். இது பிஸ்டன், இது நல்ல கண்டிஷனில் இருந்த ஒரு கம்ப்ரஸர் தான். இங்கே மேலே காட்டு தம்பி. இது வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்த ஒரு கம்ப்ரஸர் தான் நான் நமக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த 2 போல்ட்டையும் கழட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற அதையும் பார்ப்போம். அவ்வளோதான் இந்த இதே ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு சிம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இன்னொரு சிம் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் சிம்மு. இதுக்கு மேலே இந்த ஒரு ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் வழியே தான் ஏர், அதாவது கம்ப்ரஸ் ஆன கேஸ் வந்து வெளியில் வரும். வெளியில் வந்து இந்த பாத்து வழியாக இங்கேயும் இந்த பாத்து வழியாக இங்கேயும் போகும். இங்கே வந்து ஏர் வந்து அப்படியே வந்து இந்த ஹோல்ஸ், இது 2 ஹோல்ஸ்னால் இது வழியே வந்து டெலிவரிக்கு வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா இந்த மெக்கானிசம். இப்போ இந்த 2 ஹோல்ஸ் வழியும் கேஸ் உள்ளே வந்துட்டு இந்த குப்பிலையும் ரெண்டும் ஃபில் ஆகிட்டு இந்த பைப் வழியாக வெளியில் நம்ம டெலிவரி வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவோம்னா கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு யூனிட். ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்களா வலை மாதிரி ஒரு ஆகிட்டு இருக்குங்களா கம்பியில், அந்த கம்பி மாதிரி தான் கண்டென்சரு. அது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் இருக்க கேஸை வந்து லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சருக்கு ஆக்சுவலாக அந்த வலை மாதிரி இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் இருக்க கேஸை வந்து லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் லிக்விடாக மாற்றும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பென்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அதை நான் டெப்த்தாக ஒரு வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்டனை கலட்டுவோம். இப்போ ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரோட பிஸ்டனை கலட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சைடில் இங்கே வாங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒரு காற்று பெண் மாதிரி பார்த்தீங்களா, இந்த காற்றை ஃபஸ்ட்டு கலட்டணும். இந்த காற்றை கலட்டிட்டோம் அப்படின்னா பிஸ்டன் வெளியில் வந்துடும். இதுக்குள்ள ஒரு திருப்பிலி வச்சு நான் நம்பிக்கிறேன் வெளியில். இந்த பின்னு இந்த பார்த்தீங்களா ஒரு காற்று மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காற்று தான் வந்து ஸ்டடியை வந்து நிப்பாட்டி வைக்கிறது. இதையும் ஓரமாக வச்சிடலாம். பிஸ்டன் பின்னு இதையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ என்னென்னா பிஸ்டன் வந்து ஃபுல்லாக வெளியில் தள்ளிட்டோம் அப்படின்னா பிஸ்டன் வெளியில் வந்துடும். இவ்வளோ தாங்க நம்ம ஃப்ரிட்ஜில், நம்ம எல்லார் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்டன் தான் அவ்வளோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கிராங்கு, இது கிராங்கிலேருந்து கனெக்டிங் ராடு, கனெக்டிங் ராட்லேருந்து பிஸ்டனு. இந்த கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் ஒன்றா சேர்க்குறது தான் இந்த பிஸ்டன் பின்னு. அது சிம்பிளான விஷயம். இதுதான் இப்படி கரெக்டாக இந்த ஹோல்ஸ் இந்த கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு குரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குரூவுக்கு நேராக கனெக்டிங் ராடை வச்சு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா கனெக்டிங் ராடு தனியாக வந்துடும். இந்த கனெக்டிங் ராட்லையுமே பாருங்கள் சென்டர் டு சென்டர் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா ஆயில் சப்ளைக்காக, ஆயில் வந்து உள்ளே சப்ளை ஆகும். இதுக்கு எப்படி ஆயில் வரும் அப்படின்னு கேட்பீங்க. இதிலே பாருங்கள் இந்த ஒரு குரூப் கொடுத்துருக்காங்களா, அந்த ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல்ஸ்லேயே ஆயில் வரும். இதுக்கு எப்படி ஆயில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ரஸர் ஓடும் போதே இந்த இடத்துல இங்கே சைடில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடுற அந்த ரொட்டேஷன் ஸ்பீட்லேயே வந்து இது வழியாக ஆயில் உள்ளே சக் பண்ணப்பட்டு அது ஆயில் பம்ப் மாதிரி வேலை செய்யும். இப்போ டூ வீலருக்கு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா சம்பில் வந்து ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை வந்து இந்த ரோட்டார் வந்து சக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே எடுக்கும். இது எப்படின்னா சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் வழியாக இப்படி வந்து ஸ்பைரலில் உள்ளே கொடுத்துருப்பாங்க ஹோல்ஸு. அந்த ஸ்பைரல் வழியாக வேகமாக சுற்றும் போது அந்த ஸ்பைரல் வழியாக ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகி மேலே ஆயில் வரும். அந்த ஆயில் தான் கனெக்டர் ராடு வெளியே உள்ளே போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரூப்ரிகேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப்ளை கொடுத்தோன்னா இப்படி தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ பேக் சைடில் வந்து 4 அலங்கி போல்ட் கொடுத்துருக்காங்க. அலங்கி போல்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோரும் காயிலும் தனியாக வந்துடும். இப்போ 4 போல்ட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. இந்த 4 போல்ட்டையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ நமக்கு வந்து காயில் தனியாக கோர் தனியாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுதான் நம்ம கம்ப்ரஸருக்குள்ளே இருக்க கோரு ப்ளஸ் காயில். இந்த காயில் வந்து அலுமினியம் வைண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த கோரை நம்ம தனியாக வச்சுருவோம், காயில் தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம மெயினான செட்டப் வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரோட்டார்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டார் தான் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தோன்னே இந்த கிராங்கை வந்து எங்கேஜ் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெக்கானிசம் தான் இருக்கும். சிம்பிளான மெக்கானிசம் தான். இதை நான் வந்து டீட்டெயில்டாக டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்படின்னா வந்து ஒரு சார் வந்து பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்லலை.